வணக்கம் ரவி சார். எபிசோட் வணக்கம். 4 ஆமாம், எபிசோட் 4. இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு மேட்ச் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கு சிஎஸ்கேக்கு. ஒரு வாரம் ஆமா. சந்தோஷமா இருந்தா ஒரு வாரம் சோகமாயிடுறோம். அதுக்கப்புறம் திருப்பி மிக்ஸ்டு பேக்கா வருது. வர்சஸ் எம்ஐ எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் குரூப்ல எல்லாரும் பேசிட்டு இருந்த ஒரே விஷயம், வி நீட் 200 பிளஸ் ஸ்கோர். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ம், எடுத்தோம், 200 ம். பிளஸ் ஸ்கோர் வேணும்னு எல்லாரும் பேசியிருந்தாங்க. ஆனா the way they were going, நம்ம அஜிங்கே ரஹானே, ருத்துராஜ், சிவம் துபே வந்தோடனே கொஞ்சம் ஆக்சலரேட் ஆச்சு. பட் இருந்தாலும் 200 இஸ் அ ஃபார் ஃபெச் ஸ்கோர் மாதிரி இருந்தது. தேர் கம்ஸ் த ஹீரோ, தல தோனி வந்தாரு. 4 பால் 20 ரன்னு, 3 சிக்ஸ். ஆல் த ஃபேன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் பிகம் ஹாப்பி. இதை விட வந்தார்கள் வென்றார்கள் மாதிரி வந்தாரு. 4 பால் 3 சிக்ஸ் ஒரு 2, 20 ரன்னு மேட்ரு ஓவர். அந்த 20 ரன் தான் ஃபைனல்ல டிசிஷன் மேக்கிங். டிசைடிங் ஃபேக்டர். ரோஹித் சர்மா நல்லா விளையாடி ஒரு செஞ்சுரி போட்டாரு. ம். ஆனாலும் ஹி வாஸ் ஆல்சோ நாட் ஹாப்பி. அவன் அந்த கேம்லயே வந்து ஹி ஷோட் த ஃப்ரஸ்ட்ரேஷன், நாட் ஏபிள் டு மேக் இட் ஆன் த வின்னிங் சைடுன்றதுனால. பத்திரானா செஞ்சுரி பவுலிங், செஞ்சுரி பத்திரானா வந்து வின்னிங்கா மாறலங்கிறது வருத்தம் அவருக்கு இருந்தது. வருத்தம் இருக்கு. ஆனா டஃப் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே 2 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாரும் திட்டிட்டு இருந்த அந்த 2 பவுலர். நம்ம துஷார் தேஷ்பாண்டே அண்ட் துஷார். ஷர்துல் தாக்கூர். ம். கரெக்ட். ஷர்துல் தாக்கூர் கரெக்ட். தாக்கூர் போல்டு குரூஷியல் ஓவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சரக் 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 சரக்குன்னு 2 இறக்கி விட்டு 4 விக்கெட்டு நஜக்குன்னு மேட்சை முடிச்சு விட்டாரு. ஆமா. ஆஹ் நல்லா போச்சு எம்ஐ சிஎஸ்கே மேட்ச். ஒரு ஒரு த்ரில்லர் மேட்ச் தான். ஒரு இந்தியா பாகிஸ்தான் எஃபெக்ட் இருந்தது. எல்லாருமே க்ளூ டு ஸ்கிரீன். ஒரு நல்ல எக்ஸைட்மெண்டான மேட்ச். ஆமா. அது முடிச்சிட்டு அப்படியே சரி ஜாலியான மூட்ல அப்படியே ஃப்ரைடே சாயங்காலம் உட்காந்து பார்ப்போம். எல்எஸ்ஜி மேட்ச் தானே, பாட்டம்ல ம். இருக்காங்க, மொக்க டீம் கிட்ட எல்லாம் அடி வாங்குறானுங்க, நம்ம கிட்ட அடி வாங்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு பார்த்தா அவனுங்க நமக்கு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. நம்ம அந்த கொடுமை தான்ப்பா நம்மளுது. அதாவது எப்பவுமே அப்படிதான். அதாவது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப டஃப் எக்ஸாம்னு சொல்லி பயங்கரமா படிச்சுட்டு போவோம். அது வந்து ஈஸியா வந்துடும். இது பீத்த எக்ஸாம் தானடான்னு சொல்லிட்டு போகும்போது அவனை வச்சு சொருவிடுவான் பாரு. அந்த மாதிரி நேற்றுக்கு சொருவிட்டானுங்க அவனுக்கு. ஆமா சார், சிஎஸ்கே ம். வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து சரி வழக்கம் போல ஏதாவது நல்லா ஆடுவாங்கன்னு பார்த்தா 150கே வாய்ப்பு இல்லாத மாதிரி இருந்தது ரொம்ப நேரம் வரைக்கும். ஏன்னா இப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டிட்டு இருக்கும் போது அகெயின் வந்தார் த ஹீரோ. தோனி வந்துட்டு ஒரு கலக்குனாரு 28 பால். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆக்சலரேஷன் பண்ணது வந்து மொயின் அலி. மொயின் அலி அலிபாய். வந்து அந்த ஒரு 30 ரன்ஸ் ஆஃப் 20, ஒரு 3 சிக்ஸ் அந்த ஓவர்ல விட்ட உடனே அவங்க ரிதம் மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தோனிக்கு சொல்லவே வேணாம், ஹி டிட் இஸ் மைண்ட் கேம். ஒரு 360 டிகிரி ஷாட் அடிச்சாரு பாருங்க. நான் he இதுவரையிலும் பார்த்தது இல்ல பஸ். அதான் he பார்த்தது. he got it so early. அது ரொம்ப ப்ரெடிக்டபிளா வந்து அவன் தான் போட போறான். நல்ல கிரீஸுக்குள்ள ஆஃப் சைட் நவுந்து அழகா டேப் பண்ணி விட்டா சிக்ஸ். அதே மாதிரி அந்த கிளியரன்ஸ் பாருங்க, அதுக்கு அடுத்த சிக்ஸ் 103 மீட்டர்ஸ் என்னவோ. அது எல்எஸ்ஜி வந்து பெரிய கிரவுண்ட் அங்க லக்னோல இருக்குது. அதையே வந்து அசால்ட்டா கிளியர் பண்ண தோனி தான். அது மாதிரி என்ன பால் வேணும்னு பவுலர் கிட்ட கேட்டு வாங்கி சிக்ஸ் அடிக்கிற ஒரே ஆள் தோனி தான். இது அனாலஜி என்னன்னா, 1979ல மைக் ஹென்ட்ரிக்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் bowler ஃபைனல்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் பால் விவ் ரிச்சர்ட்ஸ், ம். வெஸ்ட் இண்டியன். அதே மாதிரி மைக் ஹென்ட்ரிக் வந்து போட்டாரு. அவர் நகர்ந்து டீப் ஃபைன் லெக்ல தான் சிக்ஸ் அடிச்சார். அதையும் தாண்டி இப்போ முள்ளு வந்து, இஃப் யூ கால் எ கிளாக், 6 ஓ கிளாக் பொசிஷன்ல சிக்ஸ் விட்டது தலை மட்டும்தான். 12 to 12 சேசிங் அதான். பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் சரி 177 ஒரு ரெஸ்பெக்டபிள் டார்கெட், கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். சாஹர் பவுலிங் வந்து டிசென்டா போட்டாலும் விக்கெட் எடுக்கல. அதனால நமக்கு வந்து பிரேக் த்ரூ இல்லாம கேஎல் ராகுல் கம்ஃபர்டபுளா சேல் பண்ணிட்டாரு. குவிண்டன் டிகா கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். இல்ல, இப்ப ஒரு பிளெஸிங் என்னன்னா கேஎல் ராகுலோட கேம் எஸ்டர்டே இட் வாஸ், நம்ம சீக்கா சொல்ற மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் தான். கேம் வாஸ் ஈஸி ஃபார் எல்எஸ்ஜி. நான் இதை எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒரு ஃபைட் இல்லாம போகும் சேசிங்ல. இப்ப வடிவேலு சொல்ற மாதிரி, அஹ், இது வாங்க வாங்க எங்க ஊருக்கு வாங்கடா நாங்க பாத்துக்கிறோன்னு வரல. அந்த மாதிரி அடுத்தது எல்எஸ்ஜி நம்ம கிட்ட வராங்க இங்க. ஆனா ஒரு ஒரு நல்ல விஷயம் சார், பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஸ்டில் வி ஆர் ஹோல்டிங் ஆன் டு தி தேர்ட் பிளேஸ். ஆமா. ஆனா இப்ப அது வந்து கேகேஆர்
எஸ்ஆர்ஹெச். இவங்க 2 பேர் என்ன மாதிரி அடுத்த மேட்சஸ்ல சொதப்புறாங்களா இல்ல நல்லா விளையாடுறாங்களான்னு பொறுத்து தான் நம்மளோட பொசிஷன் மூவ் ஆகும். பட் ஆல்மோஸ்ட் எல்லாரும் 7 மேட்சஸ் விளையாடினாங்க எக்ஸப்ட் கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச். கேகேஆர் இன்னும் ஒரு மேட்ச் இருக்கேப்பா, இன்னும் மேல போயிட வாய்ப்பு இருக்கே. ஆமா 10 எடுத்தா ம், அவங்க செகண்ட் பிளேஸ் செக்யூர் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ வந்து ம். தேர்ட் ஃபோர்த்துக்கு தான் ஃபைட் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். நடுவுல ஒரு 2 3 மேட்ச் பாத்தீங்களா ஸ்கோர் எல்லாம் நம்ம மேட்சுக்கு அப்புறம்? பிரம்மாண்டமா இருக்கே சார். இந்த இந்த ம். சீசன்ல வந்து ரெக்கார்ட் மேல ரெக்கார்டு, அதுவும் எஸ்ஆர்ஹெச் தான் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ஆர் அதுக்கு மேல பண்றாங்க. என்ன சார், குவெஸ்ட் டைம் வந்தாச்சு. கேள்விக்கு ரெடியா? இந்த நான் ரெடி வாரம் இந்த வாரம். இந்த ம். வாரம் உங்க டர்ன். ஓ எஸ். நானும் முத்துவும் பேசும் பொழுது தல தோனியோட ஒரு சிக்ஸ், இம்பார்ட்டன்ட் சிக்ஸ பத்தி பேசணுமே, அதை வந்து எந்த பழைய பிளேயர் அடிச்ச சிக்ஸோட கம்பேர் பண்ணோம், அந்த பிளேயரோட பெயர் என்ன? இதை வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணணும். ஆரம் லீகல் சாலிசிட்டர்ஸ், அவங்க தான் அந்த ஸ்பான்சர்ஸ். 2 10 pounds வவுச்சர்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. எவ்வளவு சீக்கிரம் போடுறீங்களோ உங்க அதிர்ஷ்டம் குவிக்கா வரும். ஏன்னா இதுல வந்து ஒன்றும் இல்லை, டைம் இருக்கு. பட் இருந்தாலும் சீக்கிரமா போட்டீங்கன்னா சொல்ல முடியாது அதிர்ஷ்டம் எப்படி வரும், சீக்கிரமா வருமா லேட்டா வருமான்னு. ஒன் மோர் திங் சார், தேங்க்ஸ் ஃபார் ஆல் அவர் வியூவர்ஸ். நாங்க நாங்க ரிலீஸ் பண்ண லாஸ்ட் 2 3 எபிசோட பார்த்துட்டே இருக்கோம். த ட்ரெண்ட் இஸ் கோயிங் அப். வியூவர்ஸ் நிறைய பாக்குறீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். இல்ல தேங்க்யூ. பாக்குறது மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை அனுப்புங்க, அவங்களும் பார்க்கட்டும், என்ஜாய் பண்ணிட்டோம். யா.